செகண்ட் டைப் ஐடி செலக்டர். இங்க செலக்டருடைய நேமா ஒரு HTML எலமெண்ட்டுக்கு ஐடி நேம் கிரியேட் பண்ணி அந்த நேம் தான் செலக்டர் நேமா கொடுப்போம். அந்த நேமுக்கு முன்னாடி ஹேஷ் சிம்பிள் வந்து பயன்படுத்தணும். இது எந்த இடத்துல நம்ம இந்த கான்செப்ட் பயன்படுத்துவோம் அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்றீங்க, அந்த ஸ்டைல் வந்து வேற எந்த இடத்துலயுமே பயன்படுத்தக்கூடாது. அந்த ஸ்டைல் வந்து அந்த ஒரு HTML எலமெண்ட்டுக்கு மட்டுமே யூனிக்கா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஐடி செலக்டர் வந்து பயன்படுத்தணும். ஓகே, ஸோ இது எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த H1 இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு தான் நான் ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். head1 அப்படின்ற ஒரு ஐடி நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டைல் டேகுக்குள்ள போயிட்டு CSS ஸ்டைலை கிரியேட் பண்ணிக்க போறோம். ஸோ ஹேஷ் சிம்பிள் கொடுத்துடணும். ஐடி நேம் முன்னாடி ஹேஷ் சிம்பிள் கொடுத்துடணும். head1 ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் டெக்ஸ்ட் அலைன். இப்போ இதை ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஹெட்டிங் மட்டும் உங்களுக்கு சென்டர்லையும் கிரீன் கலர்லையும் டிஸ்பிளே ஆயிருக்கு. இந்த H1 எலமெண்ட் இருக்குல்ல, இதே மாதிரி இன்னொரு H1 எலமெண்ட் கூட இருக்கு. ஸோ இந்ததுக்கும் இந்த ஐடியை பயன்படுத்திக்கலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வரும். இல்ல, பயன்படுத்தக்கூடாது. ஸோ அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்க வேற ஒரு ஸ்டைல தான் நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே, சேம் ஸ்டைலை ஐடியில பயன்படுத்தக்கூடாது. ஸோ யூனிக்கான ஸ்டைல் அப்படின்ற கான்செப்ட் தான் ஐடி செலக்டாரே. ஸோ உங்களுக்கு head2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்க ஸ்டைல் ஆட் பண்ணணும். சேம் ஸ்டைல் வந்து இருக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த ஹெட்டிங் வந்து யூனிக்கா இப்படிதான் இருக்கும், இந்த ஹெட்டிங் வந்து யூனிக்கா இப்படிதான் இருக்கும். ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா, அதுக்கு தான் நம்ம ஐடின்ற கான்செப்டே பயன்படுத்துவோம். இந்த ஐடியை தூக்கி வேற ஒரு இடத்துல பயன்படுத்த கூடாது. ஓகேவா. தேர்ட் டைப் கிளாஸ் செலக்டர். ஸோ கிளாஸ் செலக்டர் ஐடி செலக்டருக்கு ஆப்போசிட். ஏன்னா நீங்க கிரியேட் பண்ற அந்த ஸ்டைலை எத்தனை HTML எலமெண்ட்லனாலும் நீங்க கிளாஸ் நேம் கொடுத்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்க ஓனா நீங்க ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிட்டு அது கிளாஸ் நேமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எந்த HTML எலமெண்ட்னாலும் கிளாஸ் நேம் ஆட்ரிபியூட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஸோ டாட் கொடுத்துடணும். ஸோ கிளாஸ் நேமுக்கு முன்னாடி டாட் கொடுத்து நீங்க ஏதாவது ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுங்க. இப்போ நான் வந்து பேக்ரவுண்டுக்காக ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்க போறேன். அப்ப நான் back1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ். இதுல பேக்ரவுண்ட் கலர் சேவ் பண்றேன். ஓகே, இது இப்போ ஒரு ஸ்டைல் நான் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் கிளாஸ் நேம் கொடுக்குறேன். டாட் வச்சு நான் இப்போ ஃபாண்ட்டுக்கு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ண போறேன். அப்போ font1 ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ். இதுல ஃபாண்ட் ஃபேமிலி செட் பண்ண போறேன் ஸ்டைலா. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேமை நீங்க எந்த HTML எலமெண்ட்லனாலும் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா. இந்த H1ல போயிட்டு நான் யூஸ் பண்றேன். கிளாஸ் ஈக்குவல் டு back1 சேவ். மாதிரி பேராகிராஃப்ல போயிட்டு கிளாஸ் ஈக்குவல் டு font1 சேவ். இப்போ இதை ரன் பண்றோம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணோம், ஹெட்டிங் வந்து ப்ளூல செட் ஆயிடுச்சு. அண்ட் செகண்ட் பேராகிராஃப்க்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி செட் பண்ணோம். அதனால அதனுடைய அந்த ஃபாண்ட்டுடைய அந்த ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒரே HTML எலமெண்ட்டுக்குள்ள ஒன் ஆர் மோர் கிளாஸ் நேமும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அது எப்படின்னு ஒரு HTML எலமெண்ட்டுக்குள்ள எத்தனை கிளாஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேக்1 இருக்குல்லையா, பக்கத்துல ஸ்பேஸ் விட்டுட்டு font1 இதை நான் சேர்த்து ஆட் பண்றேன். back1 இருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்லேயும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, பேக்ரவுண்ட்ல செட் ஆயிருக்கும். இதை நம்ம ரெஸ்ட்ரிக்டும் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் அதை பயன்படுத்துறோம் இல்லையா, இதை எப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எனக்கு இந்த கிளாஸ் நேம் வந்து இந்த பர்டிகுலர் HTML எலமெண்ட்ல மட்டும்தான் யூஸ் ஆகணும் அப்படின்றத நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம். அப்ப H1 அப்படின்றத முன்னாடி கொடுத்துடணும். ஓகேவா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல மட்டும்தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் ஆயிருக்கு, செகண்ட் ஒன்ல பேக்ரவுண்ட் கலர் வரல.